ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிராவல் விளாக் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சாட்டர்டே நாங்க எங்க போனோம் பாத்தீங்கன்னா வேலூருக்கு தாங்க. அதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாங்க பஸ் ஏறி போனாங்க. இந்த வாட்டி எப்பவுமே ட்ரெயின்ல போவோம் இல்ல கார்ல போவோம். இந்த வாட்டி நாங்க பஸ்ல போறோங்க ஃபேமிலியா. ட்ரெயின்ல திடீர்னு இதுவானதுனால நாங்க ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல. ஸோ பஸ்ல வந்து ஏறி போனாங்க. பஸ்ல போகும்போது நம்ம ஸ்நாக்ஸ் என்ன வாங்கலாம் பார்த்தா வெள்ளரிக்காய்லாம் நல்லா கட் பண்ணி புந்தமல்லியில வித்துருந்தாங்க. ஸோ வெள்ளரிக்காய் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை அவிச்ச வேர்க்கடலை இருந்தது, அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டோம். வெள்ளரிக்காய்க்கு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அழகழகா டிசைன் டிசைனாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு காரம் உப்பு காரம் கொடுத்தாங்க. இதாங்க ஸ்நாக்ஸ். அப்புறம் சமோசா வந்தது, நடுவில் சமோசா வாங்கிக்கிட்டோம். 1:15 போல் பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ லன்ச் டைமில் ஏறினதுனால லஞ்சு நாங்கள் லேட்டாக தான் மார்னிங் சாப்பிட்டோம். ஸோ ஸ்நாக்ஸே சாப்பிட்டு அன்றைக்கி லஞ்ச் எங்களுக்கு முடிஞ்சிச்சு. அதனால தான் அன்றைக்கி லஞ்ச் வீடியோ நல்லா போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், போகிற வழியில் விண்டு மேலே எங்களுக்கு தெரிஞ்சது. எவ்வளோ பெருசு பாருங்கள். இது ஒன்று தான் எடுக்க முடிஞ்சது, நிறைய இருந்துச்சு ரோட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாறு ஸ்டார்ட் ஆச்சு காஞ்சிபுரத்தில். அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் தண்ணி இல்லைங்க. அப்படியே ஒவ்வொரு மலையும் வந்தது. லாஸ்ட் வீடியோவில் நான் நிறைய போட்டிருக்கேன், அதனால தான் இந்த வாட்டி நான் நிறைய எடுக்கலை. வேலூரை நோக்கி எங்கள் பயணம் அந்த வீடியோவில் பாருங்கள், நிறைய மலையெல்லாம் போட்டிருப்பேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் எடுத்தேன். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான். அவங்களுக்கு வேலூர்லேருந்து இந்த பக்கம் கேவி குப்பம், அதாவது குடியாத்துக்கு கொஞ்சம் முன்னாடி கீழ்வினைத்தான் குப்பம்னு சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டாக கேவி குப்பம். ஃபஸ்ட்டு நாங்கள் அடுக்கம்பாறைக்கு போகிறோம், அதுக்கப்புறம் தான் அங்கே போகிறோம். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா க்ரீன் சர்க்கிள் வந்துடுச்சு. வேலூர் வந்துட்டோம். க்ரீன் சர்க்கிள் இதாங்க. முன்னாடி செடியெலாம் நிறைய இருக்கும், இப்போ ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். வேலூர் பஸ் ஸ்டாண்டுங்க அது. அங்கேருந்து போகிற லோக்கல் பஸ் ஏறினாங்க அடுக்கம்பாறைக்கு. பாருங்க, போகும்போதே நம்மளுக்கு கோட்டை தெரிஞ்சதுங்க, வேலூர் கோட்டை. இங்கே தான் முதல் சிப்பாய் கழகம் தொடங்குச்சுன்றாங்க. ஸோ அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதாங்க, சிப்பாய் கழகம் தொடங்கினது தான் முதல் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்லங்க. இது கோட்டை கொஞ்சம் பெருசுங்க. சைடெல்லாம் பாருங்கள் தண்ணி இருக்கும். இது சுற்றி பார்க்கவே நிறைய பேர் வருவாங்க. உள்ளே ஒரு கோயிலும் இருக்குது, ஜலகண்டேஸ்வரர் கோயில்ட்டு. அந்த மேலே கூட ஏறி நின்று எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த தூண்கள்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நாங்கள் கூட நிறைய 2-3 வாட்டி போயிருக்கோம். அதுக்கப்புறம் இது கோட்டை மைதானங்க. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தெரியுதுல்லங்க, இதை கோட்டை மைதானம். பெருசாக இருக்கும் பார்க்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையெல்லாம் தெரியுது பாருங்க. இந்த இடம் பாருங்க, அடுக்கம்பாறை. நல்லா பனி மூடி நல்லா ஃபாக்லாம் சூழ்ந்து நல்லா இருக்குங்க. சில்லுன்னு இந்த ஒரு 5 o'clock இருக்கும். குளிர் தாங்கல. நைட்டில் பாருங்க வேலூர் கோட்டை அது லைட்டில் நல்லா சூப்பராக ஜொலிக்குது. கோல்டு கலரில் சூப்பராக தகதகனுங்கிற மாதிரி இது. அப்படியே போயிட்டு எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நாங்கள் பஸ் ஏறிட்டோம், கேவிக்கு போகும் பஸ்ஸு. அங்கே போய் சேரவே நைட்டு ஒரு 8 மணி ஆகிடுச்சுங்க. ஒரே ஜன்னல் வழியாக காற்று வருது, குளிர் தாங்கலைங்க. மார்னிங் ஒரு 7-7:30 மணிங்க. இந்த டைமில் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க. அப்பயே ரொம்ப குளிராக தான் இருந்தது. வந்தால் எங்கள் நாத்தனார் இந்த பக்கம் வந்து மாடுக்கு தண்ணியெலாம் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஷெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் கோழி குஞ்சுகள் அடை ரொம்ப குஞ்சு பொறிச்சிருக்கு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கத்துற சவுண்டு காது தாங்கலைங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னொரு குண்டு, அது பெரிய கோழிக்கு போகுது. இந்த பக்கம் வந்தால் மாடுங்களெல்லாம் 4-5 மாடு இருந்தது. கண்ணுக்குட்டி ஒன்று போட்டிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எங்கள் நாத்தனார் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு இருக்கு பாருங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் அதெல்லாம் வைக்கிற இடங்க. அப்படியே இந்த தண்ணியும் அந்த பக்கம் வருது. ஸோ தண்ணி அதை பிடிச்சிட்டு இருந்தாங்க எங்கள் நாத்தனார், அவங்க தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாடு தொழுவம்னு சொல்லுவோம் இல்லையாங்க, அங்கே மாடை நைட்டில் கட்டி வைப்பாங்க. இந்த இடத்துலலாம் வாழை மரம்லாம் விட்டுருக்காங்க.
இந்த பக்கம் இது என்ன பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தண்ணி காமிப்பாங்கல்லங்க அந்த பானை. 2 பானை வச்சிருக்காங்க. கஞ்சி தண்ணியும் குடுப்பாங்க. அப்புறம் குடுப்பாங்க. கஞ்சி வைப்பாங்க மாட்டுக்கு. அப்புறம் தண்ணிலாம் இது மாட்டுக்கு பிடிச்சு வைக்கிறாங்க. சத்தம் எடுத்துன்னு வந்து போட்டாங்க. மாடு சாப்பிட்டுட்டே இருந்தது. இந்த மாடு அமைதியா இருக்கு. எந்த மாடுமே ஒன்றும் பண்ணல. எல்லாமே அமைதியான மாடுங்க. ரொம்ப இந்த மார்னிங் இருந்து சத்தம் கேட்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்தது. இயற்கையோட சத்தம், குருவி, கோழி, எல்லாம் மாடு சத்தம். அப்புறம் ஒரு டாக் வேற இருக்கு. ஸோ இந்த இயற்கையா கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு இதமா இருந்தது. சென்னை லைஃப்ல இருந்துட்டு இதெல்லாம் கேட்கவே இல்லை. இந்த ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. சுத்தி பனிமூட்டம், நல்லா சில்லுன்னு கிளைமேட், ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க பாட்டி தண்ணி காய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இயற்கையான சூழல்ல ரொம்ப மனசுக்கு அமைதியா இருந்துச்சு. இதாங்க அந்த டாகு இவங்க வளர்க்குறாங்க. அங்க இருந்த நாட்டுக்கோழிங்க. கோழிங்கெல்லாம் நல்லா வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட புது வீடு அந்த பக்கம் கட்டிட்டு இருக்காங்க. மாடிப்படி இந்த பக்கம். வெளியே பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே அவங்க மரம் தான். மாமரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கொய்யா மரம் இருக்கு, நெல்லிக்காய் மரம் இருக்கு, தென்னை மரங்க சுற்றி ஒரு 4, 5, 6 இருக்கு. அப்புறம் வாழை மரங்களும் இருக்குங்க. அப்புறம் செம்பருத்தி செடி எல்லாமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நடப்பாதை. உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த பக்கம் தண்ணிலாம் பிடிச்சி வச்சிருக்காங்க பாத்திரம் கழுவ. இது வந்தீங்கன்னா உள்ள அவங்களுக்கு ஒரு சின்ன ஹாலு, இந்த பக்கம் கிச்சன், பக்கமே அட்டாச் பாத்ரூம் இருக்கு அவங்களுக்கு. உள்ள இன்னொரு ரெண்டு ரூம் இருக்கு. இதான் பெட்ரூமு. அந்த பக்கம் புது வீடு கட்டிட்டு இருக்காங்க. இது டெம்பரவரி. அப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு இல்லை டிஃபன் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. ஊருக்குள்ளேயே பஸ் வருதுங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே பஸ் நின்றுச்சு, அதில் ஏறணும். இது எல்லாமே அவங்க ஏரியா தாங்க. பாருங்க, எல்லாருமே நல்லா ஒரு செடி மரம் அப்படியும் ஒரு இயற்கை சூழல்ல சூப்பரா இது. கிராமத்து வாழ்க்கையே சூப்பர் தாங்க. ஏன்னா ஒண்ணு, எனக்கு தான் கொஞ்சம் பயம், புது இடம் தாங்க. மற்றபடி எல்லாம் சூப்பரா இருந்தது. என்ன பயம் பார்த்தீங்கன்னா, பூச்சி பொட்டு பாம்பு ஏதாவது வந்துடுமா தான் ஒரு பயங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா பேசுவாங்க. மக்கள்லாம் நல்லா இனிமையா பேசுவாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் நெல் வச்சிருக்காங்க. நிறைய தென்னந்தோப்பு தாங்க அந்த ஏரியா. அப்புறம் அந்த பக்கம் வந்தீங்கன்னா கரும்புலாம் வச்சிருக்காங்க. கரும்பு தோட்டம் நிறைய இருக்கு. அது பக்கத்துலேயே என்ன பார்த்தீங்கன்னா, கரும்பு வந்து வெல்லம் பிரித்து எடுப்பாங்களாங்க அந்த இடம். கரும்பு ஆலை அது. ஸோ அந்த இடம் இந்த பக்கம் சுற்றி அதாங்க கரும்பு தோப்பு தான். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தால் கொஞ்சம் மாங்காய் மரமும் இருந்தது. சில பேர் நெல் நாற்று நட்டு இருந்தாங்க. சுற்றி இயற்கையாக அழகாக இருந்துச்சு. இயற்கை அழகோ அழகுங்க. அதுவும் மார்னிங் அந்த வைப்ரேட்லாம் பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சுங்க. இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல போடுறாங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.